வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் சார்ந்து 10 புதிய அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி 1/1/2026 முதல் 58% உள்ள அகவலைப்படி 60% உயர்த்தி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த அகவலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். இந்த நிலையில் தவேகா வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்களுக்கான அறிவிப்பு சார்ந்து பார்க்கலாம். தவேகா அரசு பதவியேற்றவுடன் முதல் அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவிப்புகள் எதை சார்ந்து இருக்கும் என்பது சார்ந்து பார்ப்போம். அதற்கு முக்கியமாக தவேகா வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை பார்த்தால் தெரியும். அரசு ஊழியர்களுடைய நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து தவேகா அரசு கனிவுடன் பரிசீலித்து மதிப்பீடு செய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் தவேகா அரசால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார். பதவி உயர்வில் ஊழல் ஒழிக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் முற்றிலும் வெளிப்படையான முறையில் கால வரையறைக்கு உட்பட்டு நடைபெறும். திமுக அரசு கொண்டு வந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒழிக்கப்பட்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும். அரசு, போலீஸ் பணியாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க அவர்களின் நலன்களை உறுதிப்படுத்த ரூபாய் 5000 கோடி ஒதுக்கீட்டுடன் அரசு ஊழியர் நல வாரியம் அமைக்கப்படும். ஒன்றிய அரசு அறிவித்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பயனளிக்கும் வகையில் 8ஆம் ஊதிய குழுவை மாநிலத்தில் உடனடியாக தவேகா அரசு அமல்படுத்தும். காவலர் நலத்திட்டம், காவலர் நலம் மற்றும் வேலை சீர்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டு சுழற்சி முறையில் வார விடுமுறை அளிக்கப்படும். காவலர் சலவைப்படி 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும். காவலர் கௌரவ ஊதியம் சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியில் துணிச்சலாக செயல்பட்டு உயிரிழக்கும் காவலர்களை கௌரவப்படுத்தும் வகையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் கௌரவ ஊதியம் வழங்கப்படும். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியம் தற்போது உள்ள 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மேலும் அதிக பணிச்சுமை உள்ள பிரிவில் பணியாற்றும் காவலர்களுக்கு மாதந்தோறும் கூடுதல் ஊக்கத்தொகையாக டியூட்டி அலவன்ஸ் 1000 வழங்கப்படும். தமிழகத்தில் விஐபிகளின் வீடுகளில் விதிமுறைக்கு மாறாக ஆர்டரிகளாக காவலர்களை பணியமர்த்தும் முறை நிறுத்தப்படும். பெண் காவலர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுத்துவது நிறுத்தப்படும். அவர்களது முன்கள காவலர்களாக பணியமர்த்தப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு ஆசிரியர் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டு தற்காலிகமாக பணியாற்றும் ஆசிரியர்களில் 5 வருடங்களை நிறைவு செய்திருப்பவர்களுக்கு நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றப்படுவார்கள். அதேபோல் தற்காலிக ஆசிரியர்களாக அவர்கள் பணியாற்றும் காலத்தில் நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையாக தற்காலிக ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் பெறுவது உறுதி செய்யப்படும். அரசு பள்ளியில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்கள் நிரப்பப்படும். ஊதிய உயர்வு அனைத்தும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கிரேடு டி அரசு ஊழியர்களாக மாற்றப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். அதேபோல் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ளும் ஆஷா பணியாளர்களுக்கு மாத ஊதியம் 10,000 ரூபாய் என்பது உறுதி செய்யப்படும். ஓய்வூதிய பலன் 20 வருடங்கள் பணி நிறைவு செய்துள்ள அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்கள் 15 லட்சம் ரூபாய் ஓய்வூதிய பலனாக பெறுவது உறுதி செய்யப்படும். பணியிலிருந்து ஓய்வு பெறும் தூய்மை பணியாளருக்கு மாதம் 4,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும். மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ஆண்டுக்கு தலா 2.5 லட்சமாக உயர்த்தப்படும். முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத ஓய்வூதியம் 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும். இந்த தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் அடுத்தடுத்து தமிழக அரசு புதிய அறிவிப்புகளை வெளியிடும் என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.